இனி தீங்கில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கின்றார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. சிறுவன் ஒருவன் வீட்டின் முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு தேனி அவனை கொட்டும்படியாக அவனை சுற்றி சுற்றி வந்தது. அந்த சிறுவன் பயந்து அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தான். இதை கவனித்த அவனுடைய தாயார் அவன் விளையாடி கொண்டிருந்த முற்றத்திற்கு வந்தார். பயந்து ஓடிய மகனை அப்படியே அணைத்து கொண்டு அந்த தேனியை விரட்டினார். தேனி அம்மாவின் கையில் கொட்டிவிட்டது. மீண்டும் வட்டம் அடித்து கொண்டிருந்த அந்த தேனியை பார்த்து பயந்த சிறுவனிடம், அந்த தேனி என்னை கொட்டினதனால் அதனுடைய கொடுக்கை இழந்து விட்டது, ஆகவே அதனால் உனக்கு எந்த தீங்கும் இல்லை என அம்மா சொன்னார். மகனும் அதை கேட்டு மகிழ்ச்சியாக விளையாட்டை தொடர்ந்தான். செப்பனியா 3:14 முதல் 20 வரை உள்ள திருமறை பகுதியிலும் கடவுளால் இஸ்ரேலருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரேலரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். எருசலேம் குமாரத்தியை முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூறு. காரணம், இஸ்ரேலர் கடவுளை விட்டு அவ்வப்போது தூரம் போயினர். இதனால் பல இடுக்கண்களையும் அவலங்களையும் அனுபவித்து வந்தனர். இச்சூழல்தான் கடவுள் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை இஸ்ரேலருக்கு கொடுத்திருக்கின்றார். உங்கள் ஆக்கினையை நான் அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்கி நானே உங்கள் நடுவில் ராஜாவாக வீற்றிருந்து இனி இத்தகைய தீங்கு உங்களை அணுகாத வண்ணம் பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த காலை வேளையிலும் கடவுள் இதே வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்விலும் உறுதிப்படுத்துகிறார். ஏனெனில் அவர் இன்றும் வாக்குமாறாதவர். அவர் கரங்களில் நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். தீங்கை அகற்றி தித்திப்பை தரும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஆக்கணைகளை அகற்றும் ஆண்டவரே, எங்கள் நடுவில் தங்கி வாழ்வின் அவலங்களை அகற்றிட மன்றாடுகின்றோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.